இந்தியா நியூசிலாண்டை ஃபைனல்ஸில் போட்டு பொலந்து கப்பை ஜெயிச்சிட்டாங்க. இந்தியா ஆர் 2026 T20 வேர்ல்ட் சாம்பியன்ஸ். பட் ஆனால் ரொம்ப ஹானஸ்டாக சொல்லணும்னா நியூசிலாந்து தோத்தது வெறும் இந்தியாவோட ஸ்ட்ரென்த்னால மட்டுமே கிடையாது. அவங்களோட ஒரு பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த்தை ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருந்ததும் கூட தான். ஆக்சுவலாக இந்த ஃபைனலில் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே நியூசிலாந்து கிட்ட இருந்து மேட்ச் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். எங்கே ஸ்லிப் ஆச்சு, அப்புறம் இந்த T20 வேர்ல்ட் கப்போட மொத்த இந்தியா செலிப்ரேஷன் ஃபீலிங்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பேசலாம். சொல்லுங்கள் மாஸ்டர், உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்ன, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்ல வெரி ஹாப்பி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு இந்தியன் டீம். நீங்க சொன்ன அந்த கீ பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். நியூசிலாந்து அவங்க ஸ்ட்ரென்த்தை எங்க யூஸ் பண்ணாம விட்டாங்க அப்படின்னு சொன்னா பவர் பிளேல. ஓகேங்களா, ஹென்ரி வந்து என்ன சொல்றது, அவர் தான் வந்து அவங்களுக்கு கீ பவுலர் வித் நியூ பால். கரெக்டா? ஸோ இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்க பாத்தீங்கன்னா சாம்சன் வந்து he was நாட் கம்ஃபர்டபுள் அகைன்ஸ்ட் த ஃபுல்லர் பால். கரெக்ட். சரி, அடுத்த ஓவர் வந்து ஹென்ரி போடுவார்னு பார்த்தா வேற ஒரு பவுலர் வந்து போடுறாரு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டாக்டிக்கல் மிஸ்டேக்கா நான் ஐடென்டிஃபை பண்ணேன். இன்னொன்னு என்னன்னா, அகைன் ஹென்ரியோட ஸ்ட்ரென்த்தே என்னன்னா ஃபுல்லர் பால், லைட்டா மூவ்மெண்ட், விக்கெட்ஸ். அவங்க பவர் பிளேலயே தேர்ட் ஓவர்ல இருந்தே வந்து ஸ்லோ பால் ஸ்ட்ராட்டஜிக்கு போயிட்டாங்க. ஸோ அதை தான் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, ஸ்ட்ரென்த் உங்களுக்கு என்னங்கிறத விட்டுட்டு இந்தியாவோட ஸ்ட்ரென்த்தை எப்படி கவுண்டர் பண்ணணும், அவங்களோட நம்ம அகைன் ப்ரீவியஸ் வீடியோவில் பேசணும் இல்லைங்களா, அவங்களோட கோர் வந்து பேசிக்ஸ் கரெக்டாக பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்காக வந்து லாங் டேர்ம் பண்ணுவாங்க. ஐ திங்க் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஆப்போசிட் நியூஸ்லாந்து பார்த்த மாதிரி இருந்தது. ஆமாம், எனக்குமே வந்து அவங்க பிச்சை வந்து டோட்டலாக கம்ப்ளீட்டாக வந்து மிஸ்ரீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் வந்து ஏர்லி இந்த டைம் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணது வந்து ஸ்பின்னர்ஸ் கிட்ட. பட் ஆனால் வந்து ஒரு ஸ்பின்னரை ட்ராப் பண்ணிவிட்டு இன்னொரு ஒரு பேசர் எடுத்துகிட்டு வந்தது ஃபஸ்ட்டு ஒரு ஐப்ரோஸை ரைஸ் பண்ணிச்சு. அதுக்கப்புறமாவும் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஹார்ட் லென்த் போடும் போது நல்லா வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டாங்க பேட்ஸ்மேன்ஸ், அது வந்து தெரிஞ்சுது. ஸோ ஏன்னா முதல் 2 ஓவரில் வெறும் 12 ரன் தான் நினைக்கிறேன், 12 ரன் 9 ரன் தான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது 3வது ரன்லேருந்து நீங்கள் வந்து மேட்ச்சை கொடுத்துட்டீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து எவ்ரி திங் வென்ட் ராங். அந்த மேட் ஹென்ரியாவே அவங்க இன்றைக்கி போட வைக்கல. நீங்கள் வந்து இந்த மாதிரி போடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் கொடுத்துருந்தாங்க. எவ்வளோ வேணால் ப்ரீ டிட்டர்மைன் பிளான் இருக்கலாம், அது தப்பு இல்லை. பட் ஆனால் சுச்சுவேஷன் தப்பாக போகும்போது ஆன் சுச்சுவேஷனில் அதை திருப்பி நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷனை யூஸ் பண்ணி பண்ணணும். நியூசிலாந்து வேர் லைக் கம்ப்ளீட்லி ரூல்ட் அவுட் ஆஃப் தட். வெரி சாரி டு சே திஸ். ஒரு காம்படேட்டிவ் ஃபைனலாக இல்லை. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் அந்த பேட்டிங் இன்டென்ட்டை பற்றி சொல்லுங்கள், வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதாவது ஒரு டைமில் வந்து உங்களுக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சேன், 300 அடிச்சிருவாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி. என்ன இன்டென்ட்டோட இன்றைக்கி ஆடினாங்க இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ்? இல்ல அதான் அவங்க நம்ம வேர்ல்டு கப் முன்னாடியே பேசணும் இல்லைங்களா, ப்ளூ பிரிண்ட்டை வந்து இன்னைக்கு அது பிக்சர்ஸ்ல வந்து ரொம்ப ஒன்றும் இல்லை. ஓகேங்களா, அவங்களால வந்து பக்காவா எக்ஸிக்யூட் பண்ண முடியுது. அடிப்போம் ரொம்ப ரொம்ப அடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் வச்சிருந்தாங்க. பட் இது எல்லாமே நடந்தாலும் நம்ம சாம்சனோட இன்னிங்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஏன்னா சாம்சன் வந்து அகைன் நமக்கு கிரேட் ஸ்டார்ட் கொடுத்தாரு, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்தாரு, மிடில் ஓவர் ஸ்டெபிலிட்டி ஆல்மோஸ்ட் எண்டு வரைக்கும் வந்து கொண்டு போகணுங்கிறது. அதான் 89 ரன்ஸ் அகைன். ஓகேங்களா, ஸோ கன்சிஸ்டன்ட் இன் ஆல் த கீ மேட்சஸ். வெஸ்ட் இண்டீஸ் நாக் அவுட், குவார்டர் ஃபைனலு, செமிஃபைனலு, ஃபைனலில் கொடுத்துருக்கிறது வந்து இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட் ஃப்ரம் ஹிஸ் சைடு. எஸ்பெஷலி லைக் இனிஷியல் ஃபேஸில் இல்லாமல் இருந்து இப்போ வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறது. எனக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, அவர் வந்து சாண்ட்னரை வந்து he was not going to attack. அவரை தட்டி விட்டு இது பண்ணாரு. அகைன் ஐ டோன்ட் வாண்ட் டு கிவ் மை ஒப்பீனியன். அதுல என்னன்னா 2 ஆங்கிள் பார்க்கலாம். ஒன்னு வந்து ஓகே, he wanted to play safe and long. ஓகேங்களா, இன்னொன்று வந்து it was against the blueprint. ஓகே, வாட் எவர் இட் இஸ், you have to go for it. ஓகேங்களா, அது ரைட்டா இல்லையாங்கிறத மேபி வியூவர்ஸ் அவங்களோட வியூஸை வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லட்டும். பட் சாம்சன் இன்னிங்ஸ் பேசிக்கலி செட் அப் த திங்ஸ். இட் அலௌட் அபிஷேக் டு கம் பேக் இன் டு ஹிஸ் ஓன் டர்ம்ஸ். அப்படிதான் நான் பார்த்தேன். எனக்கு என்னமோ கேம்ப்லேருந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சாண்ட்னர் கிட்ட வந்து சஞ்சுவை வந்து சான்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. பிகாஸ் தே சா லைக் சாம்சன் டு பி தேர் டில் த எண்ட். எவ்வளோ நேரம் மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோ, உன்னை சுற்றி வந்து மற்றவங்க ஆடிப்பாங்க அப்படின்ற ஒரு லெவரேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். தட்ஸ் ஹவ் லைக் ஐ தாட். பட் ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சஞ்சு சாம்சன் வந்து எஸ்பெஷலி வென் ஹி கெட்ஸ் ட்ராப்ட் அவுட், எல்லாருக்குமே மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா, அவ்வளோதான் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு, நம்ம அடுத்து வீட்டுக்கு போக போகிறோம், அது இதுன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லேருந்து இந்த மாதிரி க்ரூஷியல் இன்னிங்ஸ் ஆடுறது வந்து கண்டிப்பாக ஒரு சாம்பியன் மைண்ட் செட் வேணும். ஸோ ஐ திங்க் ஹீ டிசர்வ் தட். அவருக்கு தான் வந்து டோர்னமெண்ட் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஐ திங்க் ஹீ டிசர்வ் தட், எஸ்பெஷலி ஜஸ்ட் பிகாஸ் த வே ஹி கேம் பேக். அது வந்து டோட்டல் இந்தியன் டீமை மட்டும் இல்லாமல் ஆப்போசிஷன்ஸையுமே பயங்கரமாக வந்து கொலாப்ஸ் பண்ணி விட்டுருச்சு. அதாவது அவங்களுக்கு வந்து பிளானே தெரியல. அது முன்னாடி வந்து ஓப்பனர்ஸை கிளியராக அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறமா இது அட்டாக் பண்ணி விட்டுருச்சு. இன்னொரு ஒரே ஒரு பிளேயர்
நம்ம அவரை பற்றி அங்கங்கே பேசியிருக்கோம். பேட்டிங்கை பொறுத்த வரைக்குமே ஐ திங்க் சிவம் டுபே இந்த டோர்னமெண்ட் வந்து இட் வாஸ் அ ஜெம். அதாவது வந்து க்ரூஷியல் நாக்ஸ் மேபி வந்து ஒரு 2 4 3 4 ஒரு 6 2 6 இப்படி தான் தெரியும். பட் ஆனால் தட் ஷோட் இந்த டீமோட டெப்த் என்ன அண்ட் அவரோட ரோல் என்ன, கிளாரிட்டி என்ன, எல்லாமே ஜெம் ஆஃப் த டோர்னமெண்ட் அவருக்கு. ஆக்சுவலாக அவரை பற்றி நிறைய பேர் பேச மாட்டாங்க, பட் ஐ திங்க் ஹி ஹேட் அ வெரி 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 பிக் இம்பேக்ட் ஆன் திஸ் டீம். இல்ல அது அந்த கிளட்ச் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த கிளட்ச் மூமெண்ட்ஸ்ல வந்து ப்ரெஷர் பில்ட் ஆகுறப்பயோ இல்ல வந்து நீங்க அக்ரெசிவா போகணுமோ, ஹி பிளேட் தட் பிவட்டல் ரோல் இல்லைங்களா. அவர் வந்து ஃபிளெக்சிபிளா இருந்து ஒரு நாள் வந்து 4th வருவாரு, 5th வருவாரு, 6th வருவாரு. அந்த ஃபிளெக்சிபிலிட்டி பிளஸ் அந்த ஷார்ட் ரோல் வந்து அவருக்கு வந்து பக்காவா பெர்ஃபெக்ட் பண்ணி, அதை நீங்க சொன்ன மாதிரி ஓவரால் இந்த டோர்னமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அவரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து எக்ஸப்ஷனலா இருக்காது. பட் அவரோட இதுதான் வந்து அந்த கிளட்சை கரெக்டா ஹோல்டு பண்ணி டீமை வின் பண்ண வச்சிருக்கோம். ஃபேர் பாயிண்ட். ஓகே, நம்ம வந்து பேட்டிங்கை ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தர் பேச முடியாது. என்டையர் ஆமா, பேட்டிங் இஷான் கிஷானோட இன்னிங்ஸும் ரொம்ப குரூஷியல். ஏன்னா அபிஷேக் சர்மா அவுட் ஆன உடனே ஹி ஜஸ்ட் கெப்ட் ஹிட்டிங். ஏன்னா ஷாண்ட்னர் அட்டாக் பண்ணதும் அவர் தான். ஏன்னா லெஃப்ட் டு லெஃப்ட் வந்து நம்ம பேசுறோம் இல்லைங்களா மேட்ச், அப்போ அவர் அட்டாக் பண்ணி ஹி கெப்ட் திங்ஸ் கோயிங். அது வந்து சாம்சனுக்கு வந்து அதான் நீங்க சொன்ன மாதிரி அவரை வந்து கொஞ்சம் பிளே அவுட் ஷாண்ட்னர் பிளே அவுட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. கண்டினியூஸா ஹிட் பண்ணாங்க. ஒன்லி திங் ஹார்திக் பாண்டியா டிடன்ட் லைக் ஏபிள் டு டைம். அதனாலதான் நமக்கு வந்து என்ன சொல்றது, அதெல்லாம் என்ன சொல்றது, நான் வேணுங்கன்னே ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லணுங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ வி எண்டட் அப் வித் 255. ஆமா, பியாண்ட் திஸ் பிளான் 255 200 தாண்டும் போதே நான் வந்து சொல்லியிருந்தேன், ஓப்பனர்ஸ் மட்டும் தான் கீ. அங்கே ஓப்பனர்ஸ் மட்டும் நம்ம வந்து அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் விக்கெட் போயிட்டா கூட நியூசிலாந்து வந்து தடுமாறிடுவாங்கன்னு சொன்னேன். தட் இஸ் வாட் இஸ் எவென்ச்சுவலி ஹேப்பன்ட். அக்சர் பட்டேலை அந்த ஓவர் போட வச்சது செம ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஐ திங்க் அது வந்து ஆன் ஃபீல்ட் டெசிஷனா இல்லை வந்து முன்னாடியே பிளான் பண்ணிட்டு தான் வந்தாங்களான்னு தெரியல. ஆஷ் அண்ணா சேனல்லையும் வந்து அவர் எக்ஸாக்டாக சொல்லியிருந்தாரு, ஃபின் ஆலனுக்கு நீங்கள் வந்து அக்சரை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும் அண்ட் ஃபின் ஆலன் டென்ஸ் டு கெட் அவுட் இந்த எக்ஸாக்ட் சேம் வே. கரெக்டாக சொல்லியிருந்தாரு. கரெக்டா அதே மாதிரி தான் வந்து நியூசிலாந்து நம்ம சீரீஸ்லயும் அதே தான் இருந்தாரு. கரெக்டா அது வந்து ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிஞ்சது ப்ரீ பிளான்ட் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா 3rd ஓவர்லயே வந்துட்டாரு கரெக்டா. ஸோ அது வந்து ரொம்ப ஏர்லியா இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் 4th 5th தான் வருவார் அக்ஷர். ஸோ ஐ திங்க் அது பிளான்ட் எக்ஸிகியூஷன் தான் நினைக்கிறேன். அகைன் நமக்கு இந்த டோர்னமெண்ட்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஸ்கில்ஸ் எல்லாமே பேசணும். ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ் டாக்டிக்ஸ் வந்து இந்தியா கரெக்டா பண்ணது தான் வந்து ஒரு குரூஷியல் திங். அது வந்து ஃபைனல்லையும் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. பட் அவரை ஒன்ஸ் பாஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான் இல்லைங்களா அவங்களோட பேட்டிங் லைனப். ஆமாம், அதுக்கப்புறமா வந்து எவ்ரி திங் வெண்ட் அப் டு டாஸ். அண்ட் நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங் பேட்டிங் லைனப் வச்சுருந்தாலுமே நம்மக்கிட்ட வந்து ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்ற ஒரு கோட் அப்படி இருக்கிறதுனால வந்து எவ்ரி ஆப்போசிஷன் வில் கோ டீரேல். இன்றைக்குமே வந்து அவரோட ஹோம் கிரவுண்டு என்ன ஒரு ஸ்பெல் இல்லை. ஐ மீன் த்ரூ அவுட் த டோர்னமெண்ட் நீங்கள் வந்து ஜஸ்பிரீத் பும்ராக்கு கூட வந்து ஆக்சுவலாக வந்து பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் கொடுத்துருக்கலாம். ஏன்னா அந்த லெவலுக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஹி வாஸ் த டிஃப்ரென்ஸ் பிகாஸ் ஹீ இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான். இல்ல அதான் இன்னைக்குமே வந்து அவரோட ஸ்கில்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து அவர் ஷோகேஸ் பண்ண. அதான் இது ஒரு ஷோகேஸ் மாதிரி தான் எனக்கு இருந்தது ராதர் தன் மேட்ச். ஏன்னா ஆல்மோஸ்ட் மேட்ச் சீல் ஆயிடுச்சு. அவர் ஒவ்வொரு பாலும் போடுறது வந்து சான்ஸ் இல்லை, பிக்கே பண்ண முடியல. சி ஸ்லோ பால் யாருக்கருங்கிறது வந்து வெரி டிஃபிகல்ட் டு பிக் இல்லைங்களா. ஸோ ஐ திங்க் ஹி அகெயின் ஷோகேஸ் ஹிஸ் மாஸ்டர் கிளாஸ் இன் திஸ் ஃபைனல்ஸ். ஆமாம், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஐ திங்க் இந்தியா வந்து ஒரு கம்ப்ளீட் டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ். நம்ம இதுதான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அது இதுதான் வந்து நடக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருந்தோம், 32 மேட்சஸில் வெறும் 30 மேட்ச் வந்து ஜெயிச்சிருக்காங்க, 2 மேட்ச் தான் தோற்றுருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு டீமுக்கிட்ட வேர்ல்டு கப் போய் சேராமல் வேறு எந்த டீமுக்கு போகும் அப்படிங்கிறது தெரியல. ஐ திங்க் நோ அதர் டீம் ஹேஸ் had a chance in front of Team India அப்படின்றது தான் சொல்லணும். ஒன் லாஸ்ட் திங் ஃப்ரம் மீ, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு டைமில் வந்து நம்ம டீமோட திங்க் டேங்க் அப்புறம் வந்து சப்போர்ட் ஸ்டாஃப் இவங்க எல்லாரையுமே மறந்துடுவோம். பட் ஐ திங்க் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் டாமினன்ஸ் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் கொடுத்து ஒரு பிக் டோர்னமெண்ட் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் டைம் ஜெயிக்கிறதே ரொம்ப கஷ்டம், டிஃபெண்ட் பண்ணுறது வந்து இன்னும் ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் என்டையர் கிரெடிட் கோஸ் டு தி மேனேஜ்மெண்ட். கௌதம் கம்பீர், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேருக்கு வந்து ரகுராம் அந்த த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட் தெரியாது. ஆனால் த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட்லாம் வந்து பிக் ஹிட்டிங்க்கு வந்து அவரை தான் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஐ திங்க் எவ்ரி கிரெடிட்ஸ் கோஸ் டு தெம். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. சூப்பர்ப் கேம்பெயின். உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். இல்லை அதான் நீங்கள் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டீங்க. ஐ திங்க் டாமினேஷன் அப்படிங்கிற வேர்ட் தான் நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து இந்த கீ ஃபேஸில் வந்து அவங்க வந்து டாமினேட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. ஸோ நான் எப்படி பார்க்குறேன்னா, தே ஹவ் டேக்கன் தேர் கேம் ஆர் த ஷார்ட்டர் ஃபார்மட் டூ லைக் அ டிஃப்ரெண்ட் லெவல். நம்ம மற்ற டீம்லாம் இங்கே இருந்தாங்கன்னா இவங்க வந்து அடுத்த ஒரு எபோவ் லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க.
அது போக வந்து இட்ஸ் அ பிக் 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 ஸ்டேட்மெண்ட் டு ஆல் த டீம்ஸ் இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். தே ஆர் லைக் ரேசிங் அப்படிங்கிறத கிளியரா இந்த டோர்னமெண்ட்டும் காட்டுது. ஓகே, ஒன்ஸ் அகெயின் வியூவர்ஸ், நம்ம வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி இந்தியா வந்து T20 வேர்ல்ட் கப் சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க. உங்களுக்கு இந்த மேட்ச் பற்றியோ இந்த டோர்னமெண்ட் பற்றியோ ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அன்டில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ, சைனிங் ஆஃப் விக்ரம் அண்ட் மாஸ்டர், தேங்க்யூ.